வெல்கம் டு மை ஃபேவரட்ஸ். நாம் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாலக் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா பாயில் பண்ணுற வாட்டரில் பாலக் லீவ்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக பிளான்ச் பண்ணாலே போதும். அதாவது ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 minute வரைக்கும் நீங்கள் பிளான்ச் பண்ணால் போதும். அப்புறம் இமீடியட்டாக நீங்கள் கோல்டு வாட்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இது எதுக்காக பண்ணுறோன்னா உங்களுடைய அந்த க்ரீன்னஸ், அந்த பச்சை அது அப்படியே இருக்கும். மோரோவர் அந்த ஃப்ரெஷ்னஸ், அந்த கீரையோட ஃப்ரெஷ்னஸும் அப்படியே இருக்கும். இது நான் நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. அப்புறம் ஒரு பேனில் பட்டர் போட்டு சினமன், அப்புறம் பே லீஃப், cumin சீட்ஸ், க்ரீன் சில்லி, அப்புறம் தட்டின கார்லிக், பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் ஆனியன் பொடியாகவும் வெட்டிக்கலாம். நான் கொஞ்சம் நீளமாக வெட்டியிருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலா அந்த ஆயில், அந்த பட்டர்லேயே நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம பாலக் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிட வேண்டியதான். இது ரொம்ப நேரம் குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் குக் பண்ணால் அந்த க்ரீன் இது போயிடும். அப்புறம் திக் கர்ட் ஒரு 3/4 கப் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு க்ரீம் வேணும்னா க்ரீம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. அவ்வளோதான். இது 1 minute to 2 minutes குக் பண்ணிக்கோங்க. எல்லாம் கம்பைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி கலக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு சிட்டிகை சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பன்னீர் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆப்ஷனல் தான், பட் அது உங்களுடைய அந்த பாலக்கு கொஞ்சம் லைட் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். அவ்வளோதாங்க, நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாலக் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் தோசை, இட்லி, சப்பாத்தி, ரோட்டி எதுக்கு வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோட ரெசிபீஸ் நீங்கள் நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தேங்க்யூ.